ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு அருமையான பீட்ரூட் வச்சு ஒரு அல்வா தான் செஞ்சுருக்குறோம். இங்கே பாருங்க, நான் கீற்று போட்டுட்டு டெக்கரேஷன் வச்சுட்டு மீதி வந்து நான் எடுத்து வச்சுக்கிறேன். இங்கே பாருங்க எவ்வளோ சாஃப்டாக எவ்வளோ நல்லா இருக்குதுன்ட்டு. இங்கே பாருங்க ரொம்ப சூப்பராக அப்படியே வாயில் வச்சாலே கரையிற மாதிரி இருக்குது. குழந்தைங்க பீட்ரூட் சாப்பிட்லேன்னா இந்த மாதிரி அல்வா செஞ்சு கொடுத்துருங்க, சாப்பிட்ருவாங்க. இது வந்து எப்படி செய்யுது அப்படின்ட்டு வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே பார்க்கலாம். ரொம்ப ஹெல்த்தியான இந்த அல்வாவை மிஸ் பண்ணாமல் குழந்தைங்களுக்கு ஏதோ ஒரு வடிவத்தில் நம்ம கொடுத்துடணும், சாப்பிடுவாங்க. இது வந்து எப்படி செய்யுது அப்படின்ட்டு வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே பார்த்துக்கிட்டே புதுசாக பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க எப்படி செய்யுதுன்ட்டு பார்க்கலாம். பீட்ரூட் அல்வா செய்கிறதுக்கு நான் வந்து மீடியம் சைஸு பீட்ரூட்டு இந்த அளவுக்கு நான் வந்து கட் பண்ணி வச்சுக்கிறேன். இது வந்து நம்ம வந்து அரைக்க தான் போகிறோம். அரைச்சி இது கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதை அரைச்சிட்டு நம்ம வடிகட்டணும். இதை அரைச்சிட்டு வந்துட்டு எப்படி செய்யுதுன்ட்டு பார்க்கலாம். நான் வந்து இந்த அரைச்சிட்டு வந்தது வந்து நம்ம வந்து ஒரு ஸ்ட்ரெயினரில் போட்டு நம்ம வடிகட்டிக்கலாம். கொஞ்சமாக அப்படி இறங்கட்டும். ஒரு ஸ்பூன் வச்சு நம்ம இப்போ இதையும் இன்னும் கொஞ்சம் இருக்குது, இதையும் அப்படியே ஊற்றிடலாம். இப்போ மிக்ஸி கழுவி கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கணும். கெட்டியாக வேணும், கொஞ்சமாக நான் தண்ணி ஊற்றிக்கிறேன். இப்போ மிக்ஸி கழுவி இன்னும் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். அதனால ரொம்ப தண்ணியாட்டம் பண்ணிடாதீங்க, கொஞ்சம் கெட்டியாக வேணும். ஸ்பூனை வச்சு அப்படியே நம்ம அமுத்தி அமுத்தி விட்டோம்னாக்கா சரியா. இது அப்படியே இறங்கட்டும். இந்த அளவுக்கு நல்லா வடிகட்டிட்டு இந்த ஸ்பூனை வச்சு அப்படி நல்லா அமுத்தி விடுங்க. அமுத்தி விட்டிங்கனாக்கா இந்த சாரெல்லாம் வந்துடும். வசந்தா இந்த மட்டும் பொடி. இப்போ இது வந்து இப்படி நல்லா இப்படி அமுத்தி விட்டிங்கன்னா சாரெலாம் வந்துடும். இப்படி பரட்டி பரட்டி விட்டுட்டு இப்படி அமுத்தி விடுங்க. இது எல்லா சாரும் இறங்கும். இது வந்து நம்ம அளந்து பார்த்துட்டு எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துட்டு அந்த அளவுக்கு நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவு போடணும். இது வந்து இப்படி நல்லா அமுத்தி விட்டு எல்லா சாரும் எடுத்துருங்க. நல்லா வடிகட்டிட்டேன். இப்போ எத்தனை கப்பு இருக்குதுன்னு பார்க்கலாம். நல்லா கெட்டியாக எடுத்துக்கோங்க, ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது. இது நான் அடுப்பெலாம் பற்ற வைக்கல, சும்மா தான் வச்சுருக்கிறேன். ஒன்று ஊற்றி இருக்கிறேன். ரெண்டு, கரெக்டாக 3 டம்ளருக்கு 3 கப்புக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்குது. இப்போ வந்து இதில் வந்து ஒரே 3 கப்புக்கு 1 கப்பு கார்ன்ஃப்ளவர் போடணும். இப்போ இதில் வந்து 1 கப்பு நம்ம எதில் வந்து அந்த ஜூஸ் அளந்தோமோ அதுலேயே வந்து 1 கப்பு கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டுக்கோங்க. போட்டு அடுப்பில் பற்ற வைக்கல நான். இப்போ வந்து நல்லா நம்ம கலந்து விடணும். கட்டி இல்லாமல் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு விஸ்கோ இல்லைன்னா ஒரு ஸ்பூனு ஏதோ ஒன்று வச்சு நல்லா கலந்து விட்டுக்கிட்டு அப்புறம் தான் அடுப்பு பற்ற வைக்கணும். நல்லா அடுப்பெலாம் பற்ற வைக்கல பாருங்க. இதெல்லாம் பற்ற வைக்காமல் தான் நான் கலந்துட்டுருக்குறேன். இது வந்து நல்லா கட்டி இல்லாமல் நல்லா கலந்து விடணும். இப்போ பாருங்கள், நல்லா கலந்து விட்டுட்டேன். இப்போ நல்லா இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுருங்க. கட்டியே இருக்கக்கூடாது. இந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ தான் அடுப்பத்தை வைக்கணும். இப்போ நான் அடுப்பத்தை வச்சுக்கிறேன். இப்போ நம்ம வந்து கை விடாமல் மீடியமாக வச்சுக்கோங்க அடுப்பு. கை விடாமல் நம்ம வந்து கிளறிட்டே இருக்கணும். சீக்கிரமாக கெட்டியாயிடும் கார்ன்ஃப்ளவரு. கை விடாமல் நல்லா கலந்துகிட்டே இருங்க. இப்போ பாருங்கள், கிளறிட்டே இருந்தீங்கன்னாக்க இந்த அளவுக்கு கலந்துடும். இந்த ஃபோன் பிடிச்சிட்டுங்களா, இது ஓடுது இந்த வடை சட்டி. இப்போ அது பிடிச்சிக்க வசந்தா. இப்போ இதில் வந்து நம்ம எந்த கப்பில் மாவு எடுத்தோமோ அதே கப்லேயே 1 கப்பு சர்க்கரை. உங்களுக்கு வந்து ஸ்வீட் அதிகமாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கனாக்கா இன்னும் கொஞ்சம் போட்டுக்கோங்க. எங்கள் வீட்டில் ஸ்வீட் நல்லா சாப்பிடுவாங்க. நானே இன்னொரு 1/4 கப்பு அதிகமாக போட்டுக்கிறேன். 1/4 கப்பு. இப்போ இது வந்து நல்லா கிளறி விடுங்க. கிளறி வசந்தா அப்படியே மெதுவாக அப்படியே மெதுவாக சர்க்கரை வந்து நல்லா கரைஞ்சி மெல்ட் ஆகும். அப்போ நம்ம வந்து 2 ஸ்பூன் நெய் ஊற்றிட்டு கிளறிட்டே இருக்கணும். அதுக்குள்ளே நீங்கள் வந்து ஒரு தட்டில் வந்து நெய் தடவி ரெடியாக வச்சுக்கோங்க. இது நல்லா சுருண்டு வந்தோடனே நம்ம அந்த தட்டில் ஊற்ற வேண்டியதுதான். இது ரொம்ப ஹெல்த்தியான இந்த அல்வாவை நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்களுக்கும் கொடுங்க, ரொம்ப ஹெல்த்தி இது. பீட்ரூட் சாப்பிடாத குழந்தைங்களுக்கு நீங்கள் வந்து இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம்.
பாருங்கள் சர்க்கரை வந்து நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ வந்து நம்ம வந்து ஒரு 2 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். இதுக்கு நெய்யெல்லாம் அதிகமாக தேவைப்படாது. ஒரு 2-3 ஸ்பூன் இருந்தால் போதும். இப்போ 2 ஸ்பூன் ஊற்றி நல்லா கிளறிடுங்க. நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க. நல்லா சுருண்டு வந்ததுக்கப்புறம் தான் நம்ம வந்து தட்டில் வந்து நம்ம போடணும். கொஞ்சம் இப்போ பாருங்கள் நல்லா கெட்டியாயிடுச்சு. இப்போ வந்து இந்த ஃப்ரூட்ஸில் நம்மளோட விருப்பம்தான். இது நமக்கு என்ன வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் போட்டுக்கலாம். நான் வந்து பாதாம், முந்திரி, கொஞ்சம் பூசணி விதை போட்டிருக்கிறேன். இப்போ வந்து இன்னும் 1 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். ஒரே 1 ஸ்பூன் நெய், அவ்வளோதான். மொத்தமாகவே நான் வந்து 3 ஸ்பூன் தான் ஊற்றிருக்கிறேன். இப்போ இது நல்லா கிளறிட்டே இருங்க. நல்லா சுருண்டு வந்ததுக்கப்புறம் நம்ம தட்டில் ஊற்றிட வேண்டியதான். நல்லா சுருண்டு வரட்டும். தட்டில் ஊற்றும்போது நான் காமிக்கிறேன். இன்னும் நல்லா சுருண்டு வரும்போது எப்போ எடுக்கணுன்ட்டு நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. இப்போ பாருங்கள் நல்லா வந்து இப்படி சுருண்டு வருது பாருங்கள். இப்படி நல்லா சுருண்டு வரணும். இந்த அளவுக்கு சுருண்டு வரும்போது நெய் தடவின தட்டில் நம்ம ஊற்றிட வேண்டியதான். எல்லாத்தையும் போட்டு நல்லா ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா இது பண்ணி விட்டுருங்க, சமம் பண்ணி விட்டுருங்க. இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க. அடியில் வந்து நெய் தடவிட்டு இப்படி நல்லா சமம் பண்ணி விட்டுருங்க. நல்லா குண்டும் குழியும் இல்லாமல் நல்லா ஒரு ஈக்குவலாக ஒரே மாதிரி நம்ம பண்ணிக்கணும். இந்த அளவுக்கு சரி பண்ணதுக்கப்புறம் கொஞ்சமாக எள்ளு மேலே அப்படி தூவி விட்டுருங்க. சூப்பராக இருக்கும். எல்லா பக்கமும் அப்படி தூவி விட்டுருங்க. அழகாக இருக்கும் பார்க்கறதுக்கு. உடம்புக்கும் நல்லது தான் இந்த எள்ளு. இப்படி எல்லா பக்கமும் கொஞ்சமாக வரல, கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே கோலம் போடும்போது இப்படியே செய்வோம்ல, அந்த மாதிரி தூவி விடுங்க. சூப்பராக இருக்கும். நீங்கள் அடியில் வந்து நெய் தடவினதுக்கப்புறம் அடியில் தட்டிலையுமே நீங்கள் எள்ளு போட்டு அதுக்கு மேலே அந்த இதை போடலாம். அப்படி இல்லைனாக்கா இப்படியும் நம்ம செஞ்சுக்கலாம். சூப்பராக இருக்கும். இதுக்கு மேலே உங்களுக்கோட விருப்பம். நீங்கள் முந்திரியெலாம் இருந்தால் கூட நீங்கள் இந்த மாதிரி போட்டுக்கலாம். இது வந்து நல்லா 1 மணி நேரம் ஆறணும். 1 மணி நேரம் ஆறுனதுக்கப்புறம் தான், நல்லா ஆறுனதுக்கப்புறம் தான் நம்ம வந்து கீத்தே போட முடியும். இது நல்லா ஆற வச்சுட்டு எப்படி வந்துருக்குன்னு பார்க்கலாம். பாருங்க நல்லா ஆறிடுச்சு. இப்போ வந்து நம்ம வந்து கீத்து போட்டுக்கலாம். இந்த ஓரத்தில் இருக்கிறதுல நம்ம இப்படி கட் பண்ணி எடுத்தோம்னாக்கா நீட்டாக வரும். அதைத்தான் நான் இப்போ கட் பண்ணி போட்டுருக்கிறேன். இப்போ வந்து நம்ம வந்து இப்படி கீத்து நமக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம இப்படி கீத்து போட்டுக்கலாம். எடுத்தால் பாருங்கள் அப்படியே வருது. சூப்பராக ஒரு பீட்ரூட் அல்வா ரெடி பண்ணிட்டோம். நீங்களும் இது மாதிரி செஞ்சு பாருங்கள். ரொம்ப சூப்பராக வருது. இப்படி குறுக்கவும் நம்ம கோடு போட்டுக்கணும். இங்கேருந்து இப்படியே கோடு போட்டுக்கணும். இதே மாதிரி எல்லாம் நான் கீத்து போட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், அருமையான ஒரு பீட்ரூட் அல்வா நம்ம ரெடி பண்ணிட்டோம். நீங்களே இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்குது. நான் போட்டிருக்கிற அளவுகள்லாம் ரொம்ப கரெக்டாக ரொம்ப நல்லா இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருந்த ஆல்ன்ற ஆப்ஷனை ஆன் பண்ண மறந்துடாதீங்க. மீண்டும் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.